இப்போ ரீசெண்டாக ஒரு கம்ப்யூட்டர் சேர் ஒன்று வீட்டுக்கு வாங்கலாம்னு வாங்கினேன். அண்ட் ரெகுலராக எல்லாமே பிளாக் கலரில் இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட் கலர்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹெட்ரெஸ்டோட இருக்கிற மாடல் தான் வேணுன்ற மாதிரி வாங்கினேன். அதுக்காக நான் சூஸ் பண்ண பிராண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டார்பன்னுங்கிற பிராண்ட். எனக்கு சில queries இருந்துச்சு, இவங்க வாரண்டி சப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் டேரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அண்ட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அமேசான் ரிவ்யூஸும் பார்க்கும்போது கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குன்னு தான் போட்டிருந்தாங்க நிறைய பேர் ரிவ்யூஸில். சரின்ட்டு இதில் வாங்கிட்டேன். அண்ட் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஸோ 3 பீஸில் வந்துருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி சாயிறது. அந்த 3 ஐட்டம் தான் இருக்குது. அண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு அட்டைப்பொட்டியில் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஸ் சஸ்பென்ஷன் நம்ம ஹைட் ஏற்றி இறக்குறோம் பார்த்தீங்களா, அதை வச்சுருந்தாங்க. சூப்பரு. நெக்ஸ்ட் இன்னொரு அட்டைப்பொட்டி. அதில் பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு நம்ம மேலே போடுறதுக்கு ஒரு கப்பு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கப்பு அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலன் கீ. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக இந்த ஆலன் கீயே போதும். ஸோ டூல் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு. பேக்கிங் நிஜமாவே நல்லா இருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்ஸும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி பபிள் ட்ராப் பண்ணுறதும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ எந்த டேமேஜுமே இல்லை. அண்ட் அமேசான் டெலிவரி அதுவும் பக்காவாக பண்ணிட்டாங்க. சீட் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழி மாதிரி இருக்கும். அண்ட் அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட்டு. இதையும் பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடி சாயிறது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லாத்தையுமே நம்மளே அசம்பிள் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்களே 90% அசம்பிள் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஒரு 3 பார்ட்டை மட்டும் சேர்த்து விட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ இதான் பின்னாடி சாயிறது. கலர் பார்த்தீங்கன்னா நல்ல கிரே கலரு. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பின்னாடி லம்பார் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூட ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பட் இது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது மொத்தம் 3 பார்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்லேருந்து சஸ்பென்ஷன் தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதான். அதுக்கு லாக் எதுவுமே இல்லை. அதை வச்சா தானே லாக் ஆயிரும். அண்ட் அது மேலே இந்த கப்பை வச்சுட்டா முடிஞ்சு. ஸோ ஒரு பேஸ் முடிஞ்சா செகண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பின்னாடி சாயறது கீழே ஒரு 3 ஆலன் கீ நட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3த்தையும் கழட்டிட்டு நம்ம உட்கார சீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சீட்டில் பின்னாடி உங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். கரெக்டாக இது போய் சீட் ஆகிற மாதிரி ஒரு அந்த 2 ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் சீட் ஆகிற மாதிரி இருக்கும். தலைகீழ வச்சுட்டு போட்டால் தான் வரும். அழகாக போய் சீட் ஆயிருது பாருங்களேன். அதில் கரெக்டாக போய் சீட் ஆயிரும். அண்ட் தென் இந்த 3 நட்டு திரும்பி போட்டு லாக் பண்ணுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கொண்டு போய் அந்த பேஸ் மேலே உட்கார வச்சுனே வேலை முடிஞ்சுச்சு. பேஸ் இந்த சென்ஸ் நம்மளோட அந்த சஸ்பென்ஷன், அந்த கேஸ் சஸ்பென்ஷன் மேலே கரெக்டான இடத்துல சீட்டிங் பண்ணணும். அவ்வளோதான். அவ்வளோதான், சேர் ரெடி. ஸோ சேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரிவால்விங், எந்த நாய்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. பின்னாடி நமக்கு அந்த லம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹைட் நல்லா மேலே தான் கீழே இறக்கிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆம்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பின்னாடியும் தள்ளிக்கலாம். அது அப்படியே ஆட்டோமேட்டிக் லாக்கிங்கில் நிற்கும். அண்ட் ஹைட்டும் மேலே வேணா ஏற்றிக்கலாம், கீழே வேணா ஏற்றிக்கலாம். மெஷ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. அண்ட் மெஷ்ஷுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா குஷன் வச்சிருக்காங்க. ஸோ ஷோல்டர் நல்ல குஷன். இது வந்து இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஆக்சுவலாக. அண்ட் இந்த சீட் டிசைன் உட்கார நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேர் வேணா கண்ணை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சீட் ஹைட் மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்காமல் கொஞ்சம் மீடியம் ஹைட்டாக இருக்குது. அது மட்டும் தான் ஒரே ட்ராபேக். தேங்க்யூ.